சித்ரா பிரியா பெற்றோர்களும் அவர் தரப்பினர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, போலீஸ் இது சரியா விசாரிக்கல, அந்த சிசிடிவியில் இருப்பது சித்ரா பிரியாவான்னு எனக்கு தெரியலங்கிற ரேஞ்சில் அவங்களும் கொண்டு போறாங்க. போலீஸ்ட கொடுத்த கன்ஃபெஷனுக்கு பெரிய வேலிடிட்டி கிடையாது. அதை நீங்க நாளைக்கு ரிட்ராக்ட் பண்ணிடலாம். அதை கோர்ட்ல நீங்க பெருசா சொல்ல முடியாதுதான் சட்டம். பொதுவா ப்ராசிக்யூஷன் தான் கேஸை நிரூபிக்கணும். அது வரைக்கும் அக்யூஸ் நிரூபிக்கலாம். இந்த இடத்துல மட்டும் பர்டன் ஆஃப் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க, அது மாறும். ப்ராசிக்யூஷன் கடைசியா நான் அவரோட பாக்குறேன், பார்த்து கொஞ்ச நேரத்துல அவங்க இறந்து போயிடுறாங்க. அப்போ என்ன நடந்ததுங்கிற விளக்க வேண்டிய கடமை அந்த அக்யூஸ்டுக்கு, அந்த குற்றவாளிக்கு வந்துடும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உண்மையும் பொய்மையும். பெண்கள் பாதுகாப்பு, பெண்ணுரிமை பத்தி நம்ம பேசும்போது அவ்வப்போது என்னதான் பெரிய மாற்றங்களும் முன்னேற்றங்கள் நடந்திருந்தாலும் சில சம்பவங்கள் நடந்து சமுதாயத்தில் உண்மையாவே ஒரு மாற்றம் நடந்திருக்கிறாங்க ஒரு கேள்விக்குறியாகும். அந்த சம்பவங்கள் நமக்கு தேவை சட்டத்தின் மாற்றங்களா அல்லது சேஞ்ச் ஆஃப் மைண்ட் செட், மனநிலையின் மாற்றமா என்று ஒரு கேள்விக்குறி எழுப்பக்கூடிய அளவுக்கு ஒரு சில சந்தேகங்கள் நடக்கும். அப்படி சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம் தான் சித்ரா பிரியா மர்டர் கேஸ். இந்த கொலை வழக்கு டிசம்பர் 6ஆம் தேதி இரவுல நடந்து 9ஆம் தேதியிலே முடிஞ்சாலும், நான் இன்றைக்குமே உடனே கொலை வழக்கு வரும்போது அதை உடனே எடுத்து பேசக்கூடாது. ஒரு 5-6 நாட்கள் கழிச்சு தான் அதை நம்ம எடுத்து பேசணும். அப்போதான் அதில் நடந்த பொருண்மைகள்லாம் கொஞ்சம் தெளிவா வரும். அதில் பின்னால என்ன நடந்தது அப்படிங்கிறது ஓரளவுக்கு ஒரு கிளியர் பிக்சர் நமக்கு ஒரு நல்ல ஒரு தெளிவான ஒரு பார்வை அதுல கிடைக்கும். அதனாலதான் நான் இது வரைக்கும் அதை குறித்து பேசல. சரி, வாங்க இந்த சித்ரா பிரியா மர்டர் கேஸ்க்குள்ள போவோம். கேரளா, காட்ஸ் ஓன் கண்ட்ரி என்று மலையாளிகளால் அருமையாக அழைக்கப்படுகின்ற கேரள பிரதேசத்துல தான் மலையாட்டூருங்கிற ஒரு ஊர் இருக்கு. இந்த ஊரை சேர்ந்தவர்கள் தான் சித்ரா பிரியாவும் ஆலன் என்பவர்களும். இப்ப இந்த சித்ரா பிரியாவோட கொலை வழக்கு தான் கேரளத்துல ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா இருக்கு. யார் இந்த சித்ரா பிரியா? சித்ரா பிரியா 19 வயது நிரம்பிய ஏவியேஷன், அதாவது விமானத்துறையில் பெங்களூரில் படிக்கின்ற ஒரு பெண். ப்ராசிக்யூஷன் தரப்புப்படி, அதாவது போலீஸ் தரப்புப்படி என்ன சொல்றாங்கன்னா, இந்த சித்ரா பிரியாவும் ஆலன், இவருக்கு 21 வயது, இவரும் பள்ளியில் படிக்கின்ற காலத்தில் காதலித்ததாகவும் பின்பு அவங்க பிரிஞ்சிட்டு இப்போ ஒரு சில வருஷங்களுக்கு முன்னால திருப்பி சேர்ந்ததாகவும் போலீஸ் தரப்புல கூறுறாங்க. சித்ரா பிரியா தன்னுடைய மேல் படிப்புக்காக பெங்களூர் போகும்போது அதை எதிர்த்ததாகவும், தாம் போக வேண்டாம், நீ படிக்க போக வேண்டாம்னு சொன்னதாகவும் போலீஸ் தரப்பு கூறுறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க போன பிறகு அவருக்கு வேற ஆண் நண்பர்களோட பழக்கம் ஏற்பட்டு தன்னை புறக்கணிக்கிறா, தான் போன் பண்ணா அதை கட் பண்றா, வேற நம்பர்ல இருந்து எடுத்து பேசினாதான், அப்பவும் விருப்பம் இல்லாம பேசிட்டு போனை கீழே வச்சிடறான்னு ஆலனுக்கு சித்ரா பிரியா மேல ஒரு சந்தேகம் வருது. இது நடக்கிறது தான். இங்க வெட்டியா சுத்திக்கிட்டு இருக்க ஒரு பையனும் அங்க பொறுப்பா படிச்சுட்டு இருக்க ஒரு பொண்ணுக்கும் என்னைக்குமே இந்த பிரச்சனை நடக்கத்தான் செய்யும். அப்ப இந்த சூழ்நிலையில தான் அவங்க ஊர்ல நடக்கின்ற அந்த கோயில் திருவிழாவுக்கு சித்ரா பிரியா இந்த ஊருக்கு வர்றாங்க. ஊருக்கு வந்த இடத்துலதான் சித்ரா பிரியா கொல்லப்படுறாங்க. சரி, நடந்தது என்ன? போலீஸ் நம்ம என்னைக்குமே சொல்லும்போது போலீஸ் தரப்புல என்ன கம்ப்ளைண்ட் சொல்றாங்கிற முதல்ல சொல்லுவோம். ஏன்னா அதுதான் அப்படித்தான் ஒரு கேஸ் நம்ம சொல்லணும். சித்ரா பிரியா அந்த கோயில் திருவிழாவுக்காக தான் ஊருக்கு வந்தவங்க டிசம்பர் மாதம் 6ஆம் தேதி சாயங்காலம் அல்லது நைட் அப்படின்னு சொல்றாங்க. அந்த சமயத்துல தன்னுடைய பெற்றோர்கள்ட்ட சொல்லிட்டு நான் பக்கத்துல கடைக்கு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனதா அவங்க கம்ப்ளைண்ட் சொல்றாங்க. வரலை, போன பிள்ளை வரலன்னு உடனே அவங்க காலடி காவல் நிலையத்துல கம்ப்ளைண்ட்டும் கொடுக்குறாங்க. போலீஸும் இந்த கம்ப்ளைண்ட் விசாரிச்சு பார்த்துட்டு வாங்கிட்டு சிசிடிவியை பார்த்துட்டு, அந்த சிசிடிவியில் சித்ரா பிரியாவோட ஆலன் ஒரு பைக்ல போறாரு, இன்னொரு பையனும் அந்த பைக்ல போறாருன்னு ஆலனை கூப்பிட்டு விசாரிக்கிறாங்க. இந்த ஆலன் என்ன சொல்லிடுறாருன்னா, அவளை அன்னைக்கே இறக்கி விட்டுட்டேன், அதுக்கப்புறம் எங்க போனான்னு எனக்கு தெரியாது அப்படின்னு ஆலன் சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த சமயத்துல ஆலனை கூப்பிட்டு சண்டே விசாரிக்கிறாங்க, டிசம்பர் 7ஆம் தேதி விசாரிக்கிறாங்க. அந்த சமயத்துல சித்ரா பிரியாவோட அந்த உடல் கிடைக்காததுனால போலீஸுக்கு வேற வழி இல்லாம அவரை திருப்பி விசாரிச்சுட்டு அனுப்பிடுறாங்க. ஆனா டிசம்பர் 9ஆம் தேதி மதியம் கிட்டத்தட்ட அழுக தொடங்கி இருந்த நிலையில் சித்ரா பிரியாவோட அந்த உடல் போலீசாரால் அவர் வீட்டில இருந்து கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற ஒரு இடத்துல இருந்து கைப்பற்றப்படுது. அதுக்கப்புறம் தான் போலீஸ் ஆலனை கூப்பிட்டு விசாரிக்கிறதாகவும், ஆலன் நான் தான் அவளை கொலை செய்தேன், அவ இங்க இருந்து போனதுக்கு அப்புறம் என்ன கம்ப்ளீட்டா கட் ஆஃப் பண்ணிட்டா, என்கிட்ட பேசுறது இல்ல, ஒண்ணும் பண்றது இல்ல, நான் பெங்களூர் போவேன்னு சொன்ன, அங்க போனா அங்க போன இடத்துலயும் அது நான் போன் பண்ணா எடுக்கிறது இல்ல, வேற நம்பர்ல இருந்து போன் பண்ணாலும் எடுத்து பேசிட்டு வேண்டா வெறுப்பா வச்சு போனை கீழே வச்சிடறா அப்படின்னு ஆலன் சொன்னதாகவும், அதனால நான் இந்த திருவிழாக்க வரும்போது அவளை பார்த்து பேசிட்டு இருந்தோம்,
சில பேர் என்ன சொல்றாங்க, சில வெர்ஷன்ல நாங்க மது அருந்து விட்டு நைட்டு கிளம்பி போய் ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருந்தோம், அங்க வாக்குவாதம் வந்து முத்தி அவ என்ன பலார்னு அடிச்சா நான் கல்ல தூக்கி அடிச்சுட்டேன் ஆலன் சொன்னதா போலீஸுக்கு ஒரு வாக்குமூலம் கொடுத்ததா போலீஸ் சொல்றாங்க. சித்ரா பிரியா பெற்றோர்களும் அவர் தரப்பினர் என்ன சொல்லிடுறாங்கன்னா, போலீஸ் இது சரியா விசாரிக்கிற அந்த சிசிடிவியில் இருப்பது சித்ரா பிரியாவான்னு எங்களுக்கு தெரியலங்கிற ரேஞ்சில் அவங்களும் கொண்டு போறாங்க. அப்போ இதுல வந்து 6ஆம் தேதி இரவு கடைக்கு போயிட்டு வர்றேன்னு சொன்ன சித்ரா பிரியா 9ஆம் தேதி சடலமா தான் மீட்கப்படுறாங்க. அப்போ இந்த இடப்பட்ட சம்பவம் என்ன நடந்ததுதான் இந்த கொலை வழக்கு வந்து முக்கியமாக ஒரு ஹைலைட்டுக்கு கொண்டு வந்தது கேரளாவில். சரி, இப்போ அந்த சிசிடிவி நம்ம போலீஸ் தரப்பே சரின்னு வச்சு பார்த்தோம்னா அந்த கேஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு நம்ம ஓரளவு நம்மளால தோராயமா சொல்ல முடியும். அந்த சிசிடிவியை நீங்க பாத்தீங்கன்னா ஒரு வண்டி வருது, ஒரு 2 வீலர் வருது, அதுல ஒரு ஆணும் ஒரு பெண்ணும் உட்கார்ந்து இருக்காங்க. போலீஸ் தரப்பு சொல்லுது அது ஒரு சித்ரா. இன்னொரு வண்டியில 2 பேர் வர்றாங்க. அது வண்டி ஒரு இடத்துல 2 வண்டி ஒரு இடத்துல போய் நிக்குது. ஒருத்தர் இறங்கி போயிடுறாரு. இந்த சிசிடிவி தான். அதாவது இரவு 1:53 7ஆம் தேதி இரவு 1:53 இந்த சம்பவம் நடக்கிறதா அந்த சிசிடிவில காமிக்குது. இப்போ போலீஸ் தரப்பு என்ன சொல்றாங்க, அந்த பின்னால இருக்கிற பெண் சித்ரா பிரியா தான் அப்படின்னு. என்னோட ஊகம் என்னன்னா, அந்த சமயத்துல அவருடைய பெற்றோர்கள் வந்து கண்டிப்பா கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்திருப்பாங்க. அப்போ ஒரு அலர்ட் ஏதோ பண்ணியிருந்திருப்பாங்க. அப்போ 1:53 அந்த பொண்ணு சித்ரா பிரியாவா இருந்தா தான் சித்ரா பிரியா மர்டர் கேஸுக்கும் சிசிடிவி நீங்க கனெக்ட் பண்ண முடியும். அப்போ இதுல நம்ம கேஸுக்கு முன்னால ஒரு விஷயம், அந்த பெண் சித்ரா பிரியாவா இல்லையாங்கிறது நமக்கு காலப்போக்கில் நமக்கு தெரிய வரும். 1:50 இரவுல வந்து ஒரு பெண் வந்து இன்னொரு ஆணோட போறத சரி தப்புங்கிறதுக்குள்ள நான் பேசவே வர்றது அவங்களோட விருப்பம்னு சொல்லுவாங்க. இருக்கட்டும், பாதுகாப்பற்ற விஷயம் அப்படின்னு தான் நாங்க சொல்லுவாங்க. அதாவது என் தாயார் ஒன்று சொல்லுவாங்க, அந்த வார்த்தை எனக்கு என்னைக்குமே ஞாபகம் வரும். இட் இஸ் நாட் ஹூ இஸ் அட் ஃபால்ட், இட் இஸ் ஹூ இஸ் அஃபெக்டட் அண்ட் டேமேஜ்ட். யாரு தவறு என்ற அர்த்தம் இல்லை, யார் பாதிக்கப்பட போறீர்கள் தான் பொருள். அதாவது நீங்க பண்றது சரி, நீங்க பண்றது சரியாவே இருக்கலாம், ஆனா பாதிப்பு உங்களுக்கு வரக்கூடிய ஒரு விஷயமா இருந்தா அந்த விஷயத்தை அவாய்ட் பண்ணுங்க அப்படின்னு பெரியவங்க சொல்லுவாங்க. அதுதான் இந்த இடத்துல அந்த பெண் அங்க 1:53 அவங்களோட போனதை சரியா தப்பான்னு பேசுறவங்களுக்கு அதுக்காக கொள்றதா சரின்னு சொல்ல மாட்டேன். பெண்கள் முடிஞ்ச அளவுக்கு ஆண்களோட, அது உங்களோட உறவினர்களோ உங்களுக்கு சம்பந்தப்பட்டவங்களோ இல்லாத ஆண்களோட இரவுகளில் தனியாக போறத கொஞ்சம் தவிர்க்கிறது உங்க சேஃப்டிக்காக தான். அது சரி தரு மாரல், இட்ஸ் நாட் அ மாரல் கொஸ்டின், இட்ஸ் அ கொஸ்டின் ஆஃப் யுவர் சேஃப்டி அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கணும். சரி, இந்த இடத்துல போறாங்க. இப்ப 9ஆம் தேதி 6ஆம் தேதி 7ஆம் தேதி அதிகாலை 1:53 அவங்க சிசிடிவில பதிவாறாங்க. 9ஆம் தேதி அவங்க சடலம் வந்து மீட்கப்படுது. இப்ப இந்த வழக்கோட தன்மை இதுதான். இதை நான் சொன்னேன், அந்த வழக்கோட நதிமூல ரிஷிமூல இதுதான். சரி, சட்டத்துல இனிமேல் இந்த கேஸ் எப்படி நடக்கும்? இப்போ ஒரு விஷயம் நீங்க புரிஞ்சுக்கணும், போலீஸ்ட கொடுத்த கன்ஃபெஷனுக்கு வந்து பெரிய வேலிடிட்டி கிடையாது. அதை வந்து நீங்க நாளைக்கு ரிட்ராக்ட் பண்ணிடலாம். அதை வந்து கோர்ட்ல நீங்க பெருசா சொல்ல முடியாதுதான் சட்டம். அப்ப இந்த ஆலன் போலீஸ்ட கன்ஃபெஷன் கொடுத்ததா சொல்றாங்க. அப்ப இந்த ஆலன் இந்த கேஸ்ல நீங்க கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா நிறைய விஷயங்கள் இருக்காது. மிக மிக முதல் விஷயம், அந்த சிசிடிவில பதிவான அந்த வீடியோல இருக்கிறது ஆலனும் சித்ரா பிரியாவும் சொன்னா தான் உங்களால் நிரூபிக்க முடிஞ்சாதான் முதல் விஷயத்துக்கே நீங்க வர முடியும். சரி, நீங்க அப்படியே நிரூபிச்சிட்டீங்க அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆலனை இந்த கொலையோட எப்படி நீங்க சம்பந்தப்படுத்துவீங்க? அந்த 3வது நபர் ஒருத்தர் வண்டியில போறாரு, கூட போற மாதிரி சொல்றாங்க, அவர் இந்த சாட்சியை ஒத்துக்குவாரா? நாளை கோர்ட்ல வந்து சாட்சியை சொல்லுவாரான்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். அவரு அப்படிலாம் நடக்கல, நான் பார்க்கல, நான் போயிட்டேன் அப்படின்னு அவர் சொல்லுவாரு. அப்ப இந்த கேஸ போலீஸ் எப்படி நிரூபிக்க முடியும்? அதுதான் நம்ம ஒரு கேஸ் எடுக்கும்போது போலீஸுக்கு அது என்றைக்குமே எழக்கூடிய கேள்வி. அதுதான் சாட்சியங்கள் கூட இருந்த பையன் அவன் ஆமா போனா நான் பார்த்தேன் அடிச்சுட்டான்னு சொல்றது அது வேற விஷயம். அப்ப போலீஸ் அந்த அடித்து கொல்லப்பட்ட பயன்படுத்தப்பட்ட அந்த கல்லை ரெக்கவர் பண்ணி அதுல உங்களுக்கு ஒரு கைரேகை கிடைச்சா அது ஒரு எவிடன்ஸ். அது கிடைக்கலான்னு தெரியல நமக்கு. அப்போ அடுத்து போலீஸ் இந்த வழக்கை எப்படி கொண்டு போவாங்கன்னு நம்ம பார்க்கணும். இதுல மிக மிக முக்கியமான விஷயம் நான் சொல்றது, அந்த சிசிடிவியில் காணப்படுகின்ற அந்த பெண் சித்ரா பிரியாவா இருக்கணும். இல்ல அப்படின்னா ஆரம்பத்திலேயே இந்த கேஸ் வந்து தவிடுபடி ஆயிரும். வேற ஒன்றுத்தையும் பெருசா நிரூபிக்க வேண்டிய அவசியம் இருக்காது. ஏன்னா அன்றைக்கு ஆலன் கூட அந்த பெண் அது சித்ரா பிரியா தானா அப்படிங்கறது நிரூபிக்கணும். அன்னைக்கு அந்த வண்டியில போனதும் ஆலன் தானாங்கிறத அவங்க நிரூபிக்கணும். இது ரெண்டையும் நிரூபிச்சாதான் இந்த கேஸ் தொடங்கவே செய்யும். அதே போலீஸால் நிரூபிக்க முடியல அது சித்ரா பிரியா இல்லை அப்படின்னு ஒருவேளை வந்துருச்சுன்னா இந்த கேஸ் ஒண்ணுமே கிடையாது. சரி, அது ஒருவேளை சித்ரா பிரியா இருந்தால் இந்த கேஸ் எப்படி போகும்? அப்ப ஒரு விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும், மர்டர் இதுல வந்து நான் வீட்டுக்கு போயிட்டு கடைக்கு போயிட்டு வரேன்னு சொல்றாங்க சித்ரா பிரியா, சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்ப அங்கிருந்து ஒரு கடத்தப்பட்டாரா, கிட்னாப்பிங் செக்ஷன் ஆட் பண்ணப்பட்டிருக்கா நமக்கு தெரியல. அங்கிருந்து கடத்தப்பட்டாரா அப்படின்னு நமக்கு தெரியல. அப்படி கடத்தப்படவில்லை என்றால் அவர் வாலண்டரியா போயிருக்காரு அப்படிங்கிறது தான் நம்ம அங்க சொல்ல முடியும். அப்ப அந்த வீடியோல இருக்கிற பெண் சித்ரா பிரியாவாக இருந்தால் அவங்க கடத்தப்பட்டு போன மாதிரி தெரியல, வாலண்டரியா அந்த பைக்ல பின்னால உட்காந்துருக்க, அந்த வண்டியில பின்னால உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்கு. அப்ப இந்த சூழ்நிலையில
அந்த நபர் ஆலனாக இருந்தாலும் போலீஸால எப்படி ஆலனை இந்த கொலையோட கனெக்ட் பண்ண முடியும்? இதுதான் லாஸ்ட் சீன் தியரி அப்படிமா, கடைசியா பார்க்கப்பட்ட ஒரு கோட்பாடு. யாரோட கடைசியா பார்க்கிறாங்க அப்படிங்கிற ஒரு கோட்பாடு இருக்கு சட்டத்துல. இதை குறிச்சு நான் ஆல்ரெடி நம்ம தஷ்வந்த் கொலை வழக்குல என்னோட வீடியோல விளக்கமா பேசியிருக்கேன். இந்த லாஸ்ட் சீன் தியரி அப்படின்னா என்னன்னா, ஒரு நபர் கடைசியா ஒரு நபரோட பார்க்கப்படுறார். கொலைக்கு சில கொலைகளுக்கு ஐ விட்னஸ் இருக்க மாட்டாங்க இல்லையா, தனி இடத்துக்கு ஒருத்தரை கூட்டு போய் ஒருத்தர் அடிச்சு கொண்டு வந்துடுறாரு. அப்ப அதுக்கு கண் சாட்சிகள் ஐ விட்னஸ் சொல்லுவாங்க, ஆக்குலர் எவிடன்ஸ் ஐ விட்னஸ் சொல்லுவாங்க, அது இருக்காது. அப்ப எப்படி நிரூபிக்க? அதுக்கான கொலை விட்டுற முடியுமா? அப்ப என்ன சொல்லுவாங்கன்னா, கடைசியா இவர்களை சேர்ந்து நாங்கள் பார்த்தோம், அதற்கப்புறம் அவங்க பிணமாதான் காணப்படுகிறார்கள்னா அதுதான் லாஸ்ட் சீன் தியரி. அப்போ நான் ஒண்ணு கடைசியா அவங்க கூட பார்த்தாங்க, அதுக்கப்புறம் நீ என்ன பண்ணங்கிற விளக்க வேண்டிய கடமை அந்த யார் கடைசியா யார் கூட போறாங்களோ அந்த அக்யூஸ்ட் மேல விழுந்துரும். பொதுவா ப்ராசிக்யூஷன் தான் கேஸை நிரூபிக்கணும், அது வரைக்கும் அக்யூஸ்ட் நிரூபிக்கணும். இந்த இடத்துல மட்டும் பர்டன் ஆஃப் ப்ரூஃப்னு சொல்லுவாங்க, அது மாறும். ப்ராசிக்யூஷன் கடைசியா நான் அவரோட பாக்குறேன், பார்த்து கொஞ்ச நேரத்துல அவங்க இறந்து போயிடுறாங்க. அப்போ என்ன நடந்ததுங்கிற விளக்க வேண்டிய கடமை அந்த அக்யூஸ்டுக்கு, அந்த குற்றவாளிக்கு வந்துடும். இப்ப இந்த வழக்குல நீங்க பாத்தீங்கன்னா 1:53 சித்ரா பிரியா ஆலனோட போறாங்க. அப்ப அங்க இருந்து அந்த கொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கு இடத்துக்கு போறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் போலீஸ் சொல்லுவாங்க ஒரு டைம். அப்ப எவ்வளவு நேரம் வாக்குவாதம் நடந்திருக்கணும், எத்தனை மணிக்கு அவர் கொல்லப்படுகிறாருங்கிறது, எத்தனை மணிக்கு அவர் இறந்திருக்க கூடுங்கிற ரிப்போர்ட் போஸ்ட்மார்ட்டத்துல கிடைக்கும். அப்ப இது ரெண்டும் ரொம்ப குறைய டைமா இருந்துச்சு. இப்போ ஒரு 2 மணிக்கு போறாங்க, 2-2:15 மணிக்கு இந்த இடத்துக்கு போய் சேர்றாங்க, 3 மணிக்கு அவர் இறந்த டைம்னு போஸ்ட்மார்ட்டம் சொல்லுச்சுன்னா அப்ப இறப்பட்ட நேரம் ரொம்ப கம்மி. அப்ப போலீஸ் சொல்ற சீக்வன்ஸ் கரெக்டா இருக்கும். அப்ப என்ன ஆகும், 2:15 மணிக்கு அந்த இடத்துக்கு போயிருக்க, 3 மணிக்கு அந்த பொண்ணு பணமா இருக்கு, நீ அதுக்கான காரணத்தை விளக்கம் சொல்லுங்கிறது என்ன ஆயிரும்னா, ஆலன் தான் அந்த காரணத்தை விளக்கமும் சொல்லணும். இதுதான் லாஸ்ட் சீன் தியரி. நம்ம ஊர்ல சட்டம் என்ன, ப்ராசிக்யூஷன் தான் கேஸை நிரூபிக்கணும். ஆனால் லாஸ்ட் சீன் தியரி படி என்னன்னா, கடைசியா இவங்க போனாங்க, அந்த பெண் அது கொஞ்ச நேரத்துல அந்த பெண் பிணமாக காணப்பட்டுச்சு, அந்த நபர் பிணமாக்கப்பட்டார்னா அதை விளக்க வேண்டிய தியரி ப்ராசிக்யூஷன் கிடையாது. ப்ராசிக்யூஷன் கடைசியா போனாங்க, உடனே அந்த பொண்ணு செத்து போயிட்டாங்க அப்படின்னு சொன்னா மட்டும் போதும். இடைப்பட்ட காலத்துல நான் அவளை பார்க்கல அல்லது நான் அவளை வேற இடத்துல கொண்டு விட்டுட்டேன், அவங்க அங்க இருந்து போயிட்டாங்க நிரூபிக்கிற வேண்டிய கடமை ப்ராசிக்யூஷன் கிடையாது, குற்றவாளிக்கு தான். இப்போ இந்த லாஸ்ட் சீன் தியரி தான் இந்த கேஸ்ல வரும். அப்படி நீங்க பார்க்கும்போது 1:53 அவங்க போறாங்க, இறந்த டைம் என்னன்னு போஸ்ட்மார்ட்டம் சொல்லியிருக்குன்னு தெரியல, போஸ்ட்மார்ட்டம் டைம் முக்கியம். அப்படி வரும்போது அந்த நபரும் ஆலனா இருக்கும் பட்சத்தில், நான் இந்த இடைப்பட்ட காலத்துல என்னோடு இருந்த சித்ரா பிரியாவை வேறு இடத்துல கொண்டு விட்டுட்டேன், வீட்டுக்கு போயிட்டாங்க, கிளம்பி போயிட்டாங்க, அந்த இடத்துல நாங்கள் இருவரும் ஒரே இடத்தில் இல்லை என்பதை நிரூபிக்க வேண்டிய கடமை ஆலனுக்கு தான் வரும். போலீஸ் இதை வச்சுதான் மெயினா கொண்டு போறாங்க. அப்போ இவங்க 2 பேருக்கும் உள்ள அந்த போன்கள்லாம் பறிமுதல் செய்து அந்த டிரான்சாக்சன் எல்லாம் அவங்க பாக்குறாங்க. போலீஸ் இப்ப மர்டர்னு சொல்லும் போது 2 விஷயம் இருக்கு, 2 இருக்கு சட்டத்துல புரிஞ்சுக்கணும். ஒன்னு கல்பபிள் ஹோமிசைட் அமௌண்டிங் டு மர்டர், அதான் மர்டர். இன்னொன்னு கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர், அது சட்டத்துல பெரிய விஷயம். மர்டருக்கு தான் உங்களுக்கு லைஃப், கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டருக்கு உங்களுக்கு 7 to 10 years அதுதான் கொடுப்பாங்க. ஆனா மர்டருக்கு லைஃப் ஆர் டெத், இது 2 தவிர வேற எதுவும் கொடுக்க முடியாது. இப்ப போலீஸ் இந்த மர்டருங்க சார்ஜ் ஷீட் எல்லாம் ஃபைல் பண்றாங்க. அப்ப முன்னாடியே இதை பிளான் பண்ணி சித்ரா பிரியா வரவழைச்சு முன்னாடியே பிளான் பண்ணி ஆலன் கொண்டிருந்தாருன்னா அது மர்டர்ல வரும். இல்ல சூட்டுவேங்குள்ள வாக்குவாதத்துல அடிச்சேன் அப்படின்னு சொன்னா அது ஒருவேளை நாளைக்கு கல்பபிள் ஹோமிசைட் நாட் அமௌண்டிங் டு மர்டர், மர்டர் இல்லாம கல்பபிள் ஹோமிசைட்ல மட்டும் அது வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப இதெல்லாம் எப்போ, இதெல்லாம் என்ன நமக்கு கிளியரா தெரியும் அப்படின்னா, கட்டவிழ்க்க கொஞ்சம் உதவி பண்ண முடியும்னா ஆலனோடும் சித்ராவோடும் இருந்த நண்பர்களால இந்த விஷயத்த கட்டவிழ்க்க கண்டிப்பா கொஞ்சம் முடியும். அவர்கள் நாளைக்கு பிறல் சாட்சி ஆனாலும் என்ன நடந்தாலும் போலீஸ் அவர்களுக்கு இப்ப வாங்குற அந்த இன்ஃபர்மேஷனை வச்சு நிறைய விஷயங்களை அவங்க கண்டுபிடிக்கலாம். இப்ப இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் அந்த சமயத்துல போலீஸ் நிரூபிக்க வேண்டிய விஷயம், இதற்கு முன்னால் அவங்க சீக்வன்ஸ்ல நிரூபிக்கணும். அதுக்கு அவங்க போன் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்தாங்க, மெசேஜ் அனுப்பி இருந்திருக்கலாம், வாட்ஸ்அப் அனுப்பி இருந்திருக்கலாம், நீ வா, நீ எப்போ ஊருக்கு வரணும் கேட்டு இருந்திருக்கலாம், எத்தனை மணிக்கு மீட் பண்ணுவோமா, இதெல்லாம் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இது அந்த போனில் இருந்து அவங்க எடுத்து கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணாங்க. பாருங்க அப்பவே பேசியிருக்காங்க, பேசிட்டு வரப்போறேன்னு சொல்லியிருக்காங்க, வரப்போற சொல்லும் போது இவங்க போய் பார்த்திருக்காங்க, வீட்டு இங்கே வான் கிளம்பி வான்னு சொல்லியிருக்கான், வந்திருக்கான், எல்லாம் பண்ணிருக்கான் அப்படின்னா மோட்டிவ் அந்த இடத்துல எஸ்டாப்ளிஷ் ஆயிரும். அப்போ அது மர்டர் தான், பிளான் பண்ணி பண்ணிருக்காங்க எஸ்டாப்ளிஷ் ஆயிரும். அப்போ இந்த மோட்டிவ் எஸ்டாப்ளிஷ் பண்ணும், லாஸ்ட் சீன் தியரியும் அவங்க கரெக்டா ப்ரூவ் பண்ணும். அந்த வண்டியில் சென்றது ஆலனும் சித்ராவும் தான் அவங்க நிரூபிக்கணும். அது மட்டும் இல்லாம கடைசியா அவங்க அப்பதான் போனாங்க, அவங்க போஸ்ட்மார்ட்டம் டைம்ல அவங்க டெத் ரிப்போர்ட் இந்த டைம்னு வந்திருக்கு, ரொம்ப ஷார்ட் டைம்ல இருக்கு. அப்ப ஆலன் தான் நிரூபிக்கணும்னு சொல்லி போலீஸ் அதை சொல்லலாம். பட் இப்ப அங்க என்ன ஒரு பெரிய சர்ச்சை, கொஞ்சம் சர்ச்சையா அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க சொல்றாங்கன்னா, போலீஸ் மறைக்க ட்ரை பண்ணுது அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் அங்க ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு. அது சித்ராவா அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு கொஸ்டின் மார்க்கா இருக்கு. அப்போ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும்
சிம்பிளா நம்ம சொல்லணும் அப்படின்னா, முதல் விஷயம் அந்த சிசிடிவியில் பதிவான இருவரும் ஆலனும் சித்ரா பிரியாவுமா இருக்கணும். ரெண்டாவது, அந்த லாஸ்ட் சீன் தியரி படி அவர்கள் கடைசி எப்போ போயிருக்கிறாங்களோ, அவர்கள் எப்போ பிணமா மீட்கப்பட்டு அவர் எப்போ இறக்குறாரோ அந்த நேரத்துக்கு இடையில உள்ள அந்த விளக்கத்தை ஆலன் தான் கொடுக்கணும். ஏன்னா கடைசி ஆலனோட தான் அவர் உயிரோட பாக்குறாங்க, அதுக்கப்புறம் ஒரு பணமா தான் பாக்குறாங்க, ஆலன் தான் கொடுக்கணும். இது எல்லாத்துல மிக மிக முக்கியமான விஷயம்னா, போலீஸ் நிரூபிக்க வேண்டிய இந்த விஷயத்த கேஸ்ல வந்து கேஸை பொறுத்தவரைக்கும் ஒரு விஷயத்த அவங்க ரொம்ப தெளிவா நிரூபிச்சாங்கன்னா, அதுக்கப்புறம் பால் வில் பி ஆலன்ஸ் கோட்டுமாங்க. ஆலன் தான் தன்னை வந்து காப்பாத்திக்கணும். அந்த வண்டியில் அந்த நேரத்தில் 7ஆம் தேதி அதிகாலை 1:53 மணிக்கு அங்க வந்தது ஆலனும் சித்ரா தேவியும் தான் முதல் நிரூபிக்கணும். ரெண்டாவது விஷயம், இது மாடர்ன் அவங்க நிரூபிக்கணும்னா இதுல ஒரு ப்ரீ பிளான் இருக்கு. சமயத்துல அங்க வந்து அந்த பிளான் நடக்கல, அவங்க வந்து கொல்லணுங்கிற எண்ணம் இருந்திருக்கிறது, போன் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் வச்சு அவங்க நிரூபிக்கலாம். இவ்வளத்தை மட்டும் போலீஸ் வந்து தெளிவா அங்க நிரூபிச்சா போதும், ஆலனுக்கு தண்டனை வாங்கி கொடுத்து விடலாம். ஆனா இப்ப என்ன பிரச்சனை வருதுன்னா, அது சித்ரா பிரியா வாங்குறதே ஒரு குழப்பம் வருது. அப்போ இந்த சூழ்நிலையில தான் இந்த சித்ரா பிரியா மர்டர் வழக்கு இப்ப நிக்குது. அப்போ போலீஸ் நிரூபிக்க வேண்டிய இந்த இரண்டு விஷயங்களும் நிரூபித்தால் சட்டத்தின் பிடியிலிருந்து ஆலன் தப்புவது கடினம். என்னதான் தான் கொடுத்த வாக்கு மூலத்தை ஆலன் வந்து திருப்பி நான் இல்ல அப்படின்னு சொல்லி மாத்திட்டாங்க. இந்த ரெண்டு விஷயங்களும் ப்ராசிக்யூஷனால் நிரூபிக்க முடிந்தால் நிச்சயமாக ஆலன் தண்டிக்கப்படுவார். இதுதான் சட்டம். பெண்கள் அவர்கள் தவறு செய்யவில்லை என்றாலும் இந்த சமூகத்தால் வன்முறைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்பதுக்கு இது ஒரு உதாரணம். தயவு செய்து ஒரே ஒரு ரெக்வஸ்ட் கூட நீங்க சொல்லலாம், தயவு செய்து உங்கள் ஆண் நண்பர்களோடு இரவுக்கு மேல் வெளியில் செல்லாதீர்கள். அது உங்களுக்கு உங்கள் பாதுகாப்புக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம்.